அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு முக்கியமான தகவலை மக்களுக்கும், தமிழக அரசுக்கும், கரூர் மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல துறைகள் இயங்கிட்டு இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் பல துறைகள் இயங்கிட்டு இருக்கு, அரசு துறைகள். அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, வருவாய் துறையில் கிட்டத்தட்ட வந்து மாவட்டம் முழுவதும் 158 காலி பணியிடங்கள் இருக்கிறதாக அதிகாரிகள் நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை துறையில் 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், குடும்ப நலத்துறையில் 21 காலி பணியிடங்கள், நீர்வளத்துறையில் 65 காலி பணியிடங்கள், ஊரக வளர்ச்சித்துறையில் ரொம்ப முக்கியமான துறை வந்து ஊரக வளர்ச்சித்துறை. அந்த துறையில் வந்து 910 காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவித்திருக்கிறாங்க. கூட்டுறவுத்துறையில் 8 காலி பணியிடமும், மின்சாரத்துறையில் 12க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களும், அதாவது வந்து மின்சாரத்துறைனா மாவட்டம் முழுவதும் இல்லைங்க, குறிப்பிட்டு ஒரு டிவிஷன், அந்த டிவிஷனுங்கிறத சொல்லிடுறேன். அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் 4 காலி பணியிடமும், நெடுஞ்சாலைத்துறையில் 183 காலி பணியிடமும், பொதுப்பணித்துறையில் 20க்கும் மேற்பட்ட காலி பணியிடமும், கால்நடைத்துறையில் 69 காலி பணியிடமும், தோட்டக்கலைத்துறையில் 6 காலி பணியிடம், அதாவது வந்து ஒரு டிவிஷன், அதில் சொல்கிறேன். உணவு பாதுகாப்பு துறையில் 2 காலி பணியிடமும், ஆதிதிராவிட நலத்துறையில் 50க்கும் மேற்பட்ட காலி பணியிடமும். இது குறிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். குளித்தலை அரசு கலைக்கல்லூரியில் 90க்கும் மேற்பட்ட காலி பணியிடமும் உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நம்ம இந்திய உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த காலி பணியிடங்கள் அதிகமாக அரசு அலுவலகங்களில் இருந்தால் பொதுமக்களுடைய நலன் வந்து சேவை வந்து பாதிக்கப்படும். அது இல்லாமல் வந்து அரசு நிர்வாக திறனும் குறைஞ்சு போகும் அப்படிங்கிறத அவங்களும் கண்டிச்சிருக்கிறாங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து சிறப்பாக நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கு. அடிப்படையில் இந்த செய்தி வந்து அரசுக்கு போகும்னு நினைக்கிறேன், மாவட்ட நிர்வாகத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதனால் வந்து விவசாயிகள், வந்து பெண்கள், முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இந்த மாதிரி பல துறைகளில் இருக்கிறனால சம்மந்தப்பட்ட மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆய்வில் நம்மளுடைய ஒரு உயரதிகாரி நம்மளுக்கு கொடுத்த தகவல் அடிப்படையில் இதை நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்கும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.